வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் தங்கத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுற ஒரு 2-3 நாட்களாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்க்கலாம். உங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலை வரலாற்றில் மிக மோசமான சரிவுகளை பதிவு செஞ்சுருக்கு. இந்த சரிவுகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் மேலும் எந்த அளவுக்கு சரிவுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வாரத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 114 ரூபாவாக காணப்பட்ட வெள்ளியோட விலை 11 ரூபாய் விலை சரிஞ்சு வாரத்தோட முடிவில் 103 ரூபாவாக காணப்படுது. 8 கிராம் 912 காணப்பட்டது. 88 ரூபாய் விலை சரிஞ்சு 824 காணப்படுற விலை. ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு 11,000. அதுவும் பார்த்தீங்கன்னா வாரம் முழுசும் இல்லைங்க, 3 நாட்களில் சரிஞ்சிருக்கு. இது மேற்கொண்டு அதே அளவுக்கு இந்த வாரத்திலையும் சரியாக வாய்ப்புகள் இருக்க விலை. 24 தங்கத்தோட விலையானது 9,338 அப்படிங்கிற உச்சத்தை தொட்ட பிறகு 272 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவோட 9,066 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் வரலாறு காணதாலும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 74,704 காணப்பட்டது. 2,176 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவோட 72,528 ரூபாவாக காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70,000 குறைந்தபட்சமாக 66,000 65,900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் 90% இருக்குது. அடுத்து 22 தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,560 காணப்பட்டது. 250 ரூபாய் அப்படின்னு சரிஞ்சு 8,310 ரூபாவாக காணப்படுது. 2 நாட்களில் இந்த அளவுக்கு சரிவுங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அதே போல் கடந்த 7-8 வருடங்களில் இது மாதிரி நடந்ததும் இல்லை. இதே வேளையில் 8 கிராம் 68,480 அப்படிங்கிறது விலையில் காணப்பட்டது. 2,000 விலை செஞ்சுருக்குங்க. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 2,000 விலை சரிஞ்சு 66,480 காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 60,000 குறைந்தபட்சமாக 63,980 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மும்பை பங்குச்சந்தை வர்த்தக முடிவில் பெப்டெக் டெக்னாலஜி கிரீன்லூம்ஸ் பங்கின் விலை 346 ரூபாய் 40 பைசாவில் முடிவெற்றுள்ளது. இதன் விலை அதன் IPO விலையை காட்டிலும் சுமார் 310% அதிகமாகும். ஆக 3 மாதத்தில் இப்பங்கில் முதலீட்டாளர்களுக்கு 3,310% மல்டிபேக்கர் ஆதாயத்தை கொடுத்துள்ளது. இதுபோன்று சில மல்டிபேக்கர் பங்குகள் இருப்பதை நாம் கடைசியாக அதன் விலை ஏற்றத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்கிறோம். இதற்கு முன்பே நாம் தெரிந்து கொண்டிருந்தால் அந்த மல்டிபேக்கரில் நாம் முதலீடு செய்த இது போன்ற லாபத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் மல்டிபேக்கரை கண்டுபிடிப்பது என்பது ஒரு சவாலான விஷயம். இதில் பங்கு சந்தையை சார்ந்த சில நிபுணர்களே கண்டுபிடிக்க முடியும்.